வணக்கம். திருப்பூரூர் தொகுதி விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது நீங்கள் ஏதோ சுற்றுலா ஹெலிகாப்டர் நடத்துகிற இடத்துல போய் செக் பண்ணிங்களாமே, அந்த ஹெலிகாப்டர் பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா, அது எந்த வருஷம் தயாரிக்கப்பட்டது, என்ன மாடல், ஏன்னா மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா. பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போய் அதெல்லாம் விசாரிச்சுருக்கீங்க. அண்ணே உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. ஏன்னா இந்த அரசாங்க பஸ் எல்லாம் போகுது பார்த்தீங்களா, அரசு பஸ்ல எல்லாம் போய் இதே மாதிரி செக் பண்ணுங்கண்ணே. பஸ் டிரைவருக்கு லைசன்ஸ் இருக்கா, கியர் கரெக்டா இருக்கா, ஸ்டேரிங் சரியா பிடிக்குதா, பஸ்ஸுடைய மேல்கூரை எல்லாம் நல்லா இருக்கா, எந்த வருஷம் அது தயாரிக்கப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கண்ணே. ஏன்னா சுற்றுலா அதாவது ஹெலிகாப்டர்ல போற மக்களுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது, பஸ்ல போற மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கண்ணே. இதை கோரிக்கை வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்டிஏ கூட்டணியில் மூழ்கும் கப்பலாம். அண்ணே, நீங்க ஓட்ட கப்பல்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசலாமா? காங்கிரஸ் முக்கால்வாசி முழுகி போயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, திமுகன்ற படகுல சவாரி பண்ணிட்டுறீங்க. நீங்க இப்படி பேசலாமா? அதாவது என்டிஏ கூட்டணி அந்த கப்பல் கரெக்டா போகுதுங்க. அவர் அந்த கப்பலுடைய மாலுமி வேற நாளைக்கு வர்றாரு கேப்டன். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்கண்ணே. அதாவது டிடி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துன்னு பழனிசாமியை துரோகிய சொல்லிட்டாரு, அவர் போய் அந்த கூட்டணி வந்திருக்காருன்னு விமர்சிக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி கூட தான் திமுக கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னீங்க. அதே போல பாத்தீங்கன்னா வைகோ மாதிரி திமுக கழிவு ஊத்துனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேசினாரு. அவர் இருக்கிற கூட்டணியில நீங்க இருக்கிறீங்களே, நீங்க எப்படி பேசலாமா கேக்குறேன். அதனால கொஞ்சம் எல்லாம் சுதாகரிச்சே இருந்துங்க. ஏன்னா நாளைக்கு கேப்டன் வர்றாரு, பத்திரமா இருங்க.